சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஐநாவில் நெதன்யாகூவை கூட்டாக வெளிநடப்பு செய்த தலைவர்கள், பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது பைத்தியக்காரத்தனம், நெதன்யாகு ஆவேசம், ஹமாசுடனான இஸ்ரேலின் மோதல் இன்னும் முடியவில்லை, வலியுறுத்தும் நெதன்யாகு, எங்களை பகிரங்கமாக கண்டிக்கும் தலைவர்கள் ரகசியமாக எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள், நெதன்யாகு பெருமிதம், இஸ்ரேல் மீது பெரிய தாக்குதலை நடத்த தயாராகும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது உரையை தொடங்கியவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா அமைப்பின் பொது அவை கூட்டத்தில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் வன்முறைகளை இனப்படுகொலை என குறிப்பிட்டும் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தங்கள் உரையில் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று நடைபெற்ற ஐநாவின் அவைக் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அவர் தனது உரையை துவங்கியவுடனே அங்கிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அவையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இருப்பினும் அவையில் மீதமிருந்த சில பிரதிநிதிகளின் முன்னிலையில் உரையை தொடங்கிய நெதன்யாகு சுமார் 45 நிமிடங்கள் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் வெற்றிகளை குறித்து பேசியிருக்கிறார். பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பங்கேற்க விரும்பவில்லை என்பதாலும் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் பிரதமரின் உரையின் போது ஒன்றாக வெளியேற வேண்டும் என அவர்கள் அனைவரும் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஐநாவின் இந்த பொது அவை கூட்டத்தில் பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாலஸ்தீனத்தை தனிநாடாக 140க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை. சமீபத்தில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகள் அறிவித்தன. இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்று ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் குழந்தைகளிடம் யூதர்களை வெறுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றும் அதேபோல கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை விதைக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் நெதன்யாகு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிடமான ஜெருசலேம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அங்கு குடியிருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 80% அதிகமாக இருந்தது. ஆனால் பாலஸ்தீன தேசிய ஆணையம் கட்டுப்பாட்டை எடுத்துக் கொண்ட பிறகு ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 20% கீழ் குறைந்து போனது. இப்படிப்பட்டவர்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்கிறீர்களா? இஸ்ரேல் மீது 2023 ஆண்டு அக்டோபர் 7 பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் அதனை ஆதரித்தவர்களுக்கும் நீங்கள் மகத்தான பரிசை வழங்குகிறீர்கள் என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு ஜெருசலேமில் இருந்து 1 மைல் தொலைவில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாட்டை கொடுப்பது என்பது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அல் கொய்தாவுக்கு நியூயார்க் நகரத்தில் இருந்து 1 மைல் தொலைவில் ஒரு நாட்டை கொடுப்பதை போன்றதாகும் என்றும் இதுவரும் பைத்தியக்காரத்தனம், இதை செய்ய ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் உரையின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் நடந்த போர் குறித்து பேசியிருக்கிறார். ஹமாஸுக்கு எதிரான போரை தனது நாடு இன்னும் முடிக்கவில்லை என்று நெதன்யாகு சபதம் செய்திருக்கிறார். ஹமாஸ் படைகள் பலவீனமடைந்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து ஆபத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அக்டோபர் 7 பயங்கரங்களை மீண்டும் நிகழ்த்துவதாக உறுதியளிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நமது மக்களின் மன உறுதியாலும் நமது வீரர்களின் துணிச்சலாலும் நாம் எடுத்த துணிச்சலான முடிவுகளாலும் இஸ்ரேல் அதன் இருண்ட நாளிலிருந்து மீண்டு வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டுகின்ற ராணுவ முயற்சிகளில் ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் காசாவில் ஹமாசுடனான போரை முடிக்கவில்லை என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை நடந்து வருகின்ற மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒப்பந்தத்தை ஹமாஸ் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் கூட கத்தாரில் அமைந்துள்ள ஒரு கட்டிடத்தில் ஹமாஸ் குழுவின் பேச்சுவார்த்தையாளர்கள் இஸ்ரேலால் தாக்கப்பட்டார்கள். அமெரிக்காவின் ஆதரவுடன் ஒரு போர் நிறுத்த முயற்சி குறித்து விவாதிக்க அவர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை என்று ஹமாஸ் குழு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது.
மறுபுறம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்மை பகிரங்கமாக கண்டிக்கும் தலைவர்கள் ரகசியமாக நமக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு முழுவதும் நடத்தப்படுகின்ற இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் படுகொலை நடவடிக்கைகள் குறித்து நெதன்யாகு பெருமையாக பேசியிருக்கிறார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றி வருவதாக கூறியிருக்கிறார். அல் ஜசீராவின் கூற்றுப்படி நெதன்யாகு தன்னுடைய உரையில் காசாவில் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். காசாவின் நிலவரைகளில் சிக்கியிருக்கின்ற எங்கள் அன்பான பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு இஸ்ரேல் உங்களுக்காக போராடுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஈரான் பயங்கரவாதத்தின் அச்சு என்று கூறிய அவர் லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகள் மீது கண்மூடித்தனமாக குண்டு வீசிய இஸ்ரேலிய நடவடிக்கைகளையும் பெருமையுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, ஹமாஸ் உயரதிகாரி, ஹவுதி தலைவர் மற்றும் ஈரானிய விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரத்திற்காக இஸ்ரேலின் பல நட்பு நாடுகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றன. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரித்தும் விட்டன. இருப்பினும் இஸ்ரேலை பகிரங்கமாக விமர்சிக்கும் உலகத் தலைவர்கள் ரகசியமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக நெதன்யாகு கூறுகிறார். ஏனென்றால் இஸ்ரேல் அவர்களுக்காக போராடுகிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் உங்களுக்காக போராடுகிறது என்று நெதன்யாகு குறிப்பிடுகிறார். உங்கள் கதவுக்கு பின்னால் இருக்கின்ற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்களை பகிரங்கமாக விமர்சிக்கின்ற பல உலகத் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நன்றி கூறுகிறார்கள். எங்கள் அசாதாரண உளவுத்துறை சேவைகளை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறார்கள் என்று என்னிடம் கூறுகிறார்கள். இந்த நாடுகளின் தலைநகரங்களில் எண்ணற்ற பயங்கரவாத தாக்குதல்களை எங்கள் உளவுத்துறை சேவைகள் தடுத்திருக்கின்றன. அவர்கள் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்றும் நெதன்யாகு மேலும் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை மட்டும் நடத்தாமல் மலைகளிலும் பாலைவனங்களிலும் ஆயுத தொழிற்சாலைகளையும் நிறுவி வருகிறார்கள். நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் சக்தி வாய்ந்த ட்ரோன்களை உருவாக்கிய ஹவுத்திகள் இப்போது இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்ரேல் சமீபத்தில் ஏமனின் தலைநகரான சனா மீது பாரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியது. சில நாட்களுக்கு முன்பு ஆபரேஷன் மூவிங் பேக்கேஜின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் சனா மீது பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியது. 65க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டு ஹவுத்தி கட்டளை மையம் மற்றும் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டன. இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டை ஹவுத்தி ட்ரோன் தாக்கி 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு கற்பிக்கும் அதே அணுகுமுறையை ஹவுத்திகளுக்கு பின்பற்றுவதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக உள்நாட்டில் ஒரு வலுவான ஆயுத தொழிலை உருவாக்குதல், அந்த ஆயுதங்களில் கனமான, மிகவும் துல்லியமான மற்றும் அதிக தப்பிக்கும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை போன்ற பெரிய அளவிலான தாக்குதலை ஹவுத்திகளும் நடத்த தயாராகி வருவதாக இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனங்கள் சந்தேகிக்கின்றன. இந்த திட்டம் சூறாவளி அல்-அக்ஸா அல்லது ஜெருசலேம் வெள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. ஹவுத்திகள் உள்ளூர் போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்து பெரிய அளவிலான ஊடுருவலுக்கு பயிற்சி அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அத்தகைய தாக்குதல் ஒன்று நடந்தால் அது நேரடியாக ஏமனில் இருந்து அல்ல, ஜோர்டான் அல்லது சிரியாவிலிருந்து வரும் என்றும் நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் ஏமனில் ஒரு புதிய உளவுத்துறை சேகரிக்கும் பணிக்குழுவை நிறுவியிருக்கிறது. ஹவுத்தி ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கட்டளை மையங்களை வரைபடமாக்கி அவற்றை உடனடியாக அகற்றுவதே அவர்களின் குறிக்கோள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் ஹவுத்திகள் எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான துல்லியமான நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்கக்கூடும் என்றும் இது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல முழு பிராந்தியத்திற்கும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. இந்த மாதம் ஹவுத்தி நிதியுதவியை தடுக்க அமெரிக்கா 24க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்ததும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.